வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, எந்த ஒரு காரணமும் சொல்ல வேண்டாம், நாம் அதை செய்யாமல் இருப்பதற்காக. வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் அவர்களின் செயல்களின் முடிவுகளை தான் உருவாக்குவார்களே தவிர, அந்த செயலை எப்படி செய்யாமல் தள்ளி போடலாம் என்று காரணம் தேட மாட்டார்கள். நம் வாழ்க்கையில் எந்த காரணமும் சொல்லக்கூடாது என்ற மனநிலையில நாம இருந்தா எப்படி இருப்போம் தெரியுமா? பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம். காரணங்களை விட செயலில்தான் அதிகம் கவனம் செலுத்துவோம். ஆனால் நம்மில் பல பேர் பல காரணங்களை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே தாழ்த்தி கொள்கிறோம். நம்மளுடைய சோக கதைகளை அதுக்கான காரணமாக நாமளே எடுத்துக்கொள்கிறோம். இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நாமளே நினச்சிக்கிறோம். முதல்ல இந்த மனநிலையை விட்டு வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா? உங்களுடைய சூழல் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்னா அதை மாற்ற நீங்கள் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? நீங்கள் உண்மையிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைத்தால் நீங்கள் அதற்காக எந்த தடையும் சொல்லாமல் அந்த செயலில் இறங்கி செயல்படுவீங்க. அதற்காக எந்த பொய்யான காரணத்தையும் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய மனமும் பொய்யான காரணத்தை தேடி அலையாது. உங்களிடம் இருக்கும் அர்த்தமான காரணங்கள், காலம், நேரம், திறமை, அறிவு, ஆதரவு, முக்கியமாக மன வலிமையும் ஒழுக்கமும். இதை கொண்டு நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைய முடியும். கண்டிப்பாக அடையலாம். ஆனால் நாம் பொய்யான காரணங்களை தினமும் தேடுகிறோம். இனி பொய்யான காரணங்களை சொல்லாதீங்க. நீங்கள் தான் உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உந்து சக்தி என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். வாழ்க்கையில் கிடைக்கும் எந்த ஒரு நல்ல வெற்றியும் ஏதோ ஒரு சவாலிலிருந்தே கிடைக்கிறது. அது உங்களிடம் தானாக வந்து விழாது. அது மிக எளிதாகவும் உங்களுக்கு கிடைக்காது. அதை பெற நீங்கள் உண்மையாக விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான செயலில் ஈடுபட வேண்டும். இன்றுதான் நம் வாய்ப்பு, இன்றுதான் நம் நேரம், இன்றுதான் நம் வெற்றியின் துவக்கம் என்று இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். நாளை நாளை என்ற நாளே இல்லை. நமக்குன்னு இருக்கிற ஒரே நாள் இன்றுதான். அது உன் லட்சிய கனவு என்றாலும் அதை பெற இன்றே எழுந்து நீ செயல்பட வேண்டும். அதை உன் கைகளில் ஏந்தி அழகு பார்க்க வேண்டும் என்றாலும் அதற்கான உழைப்பும் அங்கு தேவை. இப்போதே செயல்படுங்கள். நாளைக்காக காத்திருக்காதீர்கள். எந்த வெற்றியும் மிக எளிதில் கிடைப்பதில்லை. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த வெற்றி உன் கைகளில். இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. அதனால் உங்களின் உழைப்பை தொடர்ந்து செய்யுங்கள். இது உங்கள் உழைப்பின் பருவ காலம். இது உங்களுக்கான நேரம். இந்த கருத்துக்கள் உங்களுடைய சோம்பல் மற்றும் எதற்கெடுத்தாலும் காரணம் கூறும் மனநிலையை கண்டிப்பாக மாற்றும். மேலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் காரணங்களை விட செயல்பாடுகள் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் காரணம் சொல்லாமல் முயற்சி செய்தால் ஒரு நாள் நீயும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக மாறலாம். ஏனெனில் இப்பொழுது நமக்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் அதற்காக அவர்கள் எவ்வளவு அர்ப்பணித்து உழைத்திருப்பார்கள். யாரும் அவர்களுக்கு வெற்றியை இலவசமாக தூக்கி கையில் கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு உங்களிடம் உள்ள நல்ல வாய்ப்புகளை எந்த காரணமும் சொல்லி தள்ளி போடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.